சுவாமிநாதன் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு அறிவிப்பு வருது, மறுபடியும் அவரே அதை வித்ட்ரா பண்ணுறாரு, ஒரு ரிவர்ட் பண்ணுறாரு. அதை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா? எப்படி புரிஞ்சுக்கொள்ளும்? இது ஒரு வியூகமாக இருக்கா? இல்லை, இது ஒரு வியூகம் என்று சொல்வதை விட அவர் சில விஷயங்களை எதிர்பார்த்திருந்தார். அது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஒரு உடைத்து சொல்வதாக இருந்தால், கடந்த காலங்களில் திமுகவோடு ஒரு கொள்கை அடிப்படையில ஒரு நீண்ட கால உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இயக்கம் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தெரியும் நமக்குலாம். கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக எவ்வித கொள்கை சமரசங்கள் இடம் தராமல் ஒரு கொள்கை அடிப்படையில எந்த விதமான சமரசமும் இன்றி பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில விசிக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. எங்கிருந்து முரண் தொடங்குது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், அவர் ஒரு கருத்தை பேசுகிறார், அதுல இருந்து பின்வாங்குகிறார், அல்லது மாற்று கருத்தை சொல்கிறார். இந்த சூழல்லாம் எங்க ஏற்படுதுன்னா தேமுதிகவுடைய வரவுக்கு பின்பு ஏற்படுகிறது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில நீண்டகால உறவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்களும், புதிய வரவாக வந்த தேமுதிகவுக்கு அதுக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு என்பது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட தேர்தல் தேதி முன்பாக 2 நாட்களுக்கு முன்பு கூட, அந்த கூட்டணி அறிவிப்புகளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட ஈசா யோகா மையத்துல எல் முருகன் அவர்களோடும் வேலுமணி அவர்களோடும் ஒரு நிகழ்ச்சியில சேர்ந்து பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய தேமுதிகவை அழைத்து 10 இடங்கள் கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டுல பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை 44. அதாவது நான் குறிப்பிட்ட தனி தொகுதிகள். பொது தொகுதிகள்ல அந்த சமூகத்திலிருந்து நிறுத்துவது என்பது ஒரு ஜனநாயக மரபு, கிட்டத்தட்ட அது ஒரு ஆரோக்கியமான முன்னகர்வு. பட் அந்த தனி தொகுதிகள் மட்டுமே 44. 2 தொகுதிகள் பழங்குடி தொகுதிகள். அப்ப சற்றேறக்குறைய ஒரு 46 சட்டமன்ற தொகுதிகள்ல விசிக இன்னைக்கு பொது சமூகத்திலும் ஊடுருவி இருந்தாலும் கூட இந்த தொகுதிகளில் ஒரு கணிசமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு 8 என்கிற இடமே முதல்ல மன வருத்தம். நான் சொல்றது இது எல்லாவற்றுக்கு பின்பாகவும் வியூகம், அரசியல் கணக்கு அப்படின்னு எத்தனை ஜிகனாக்கள் நீங்க ஒட்டுனாலும் கூட அதற்கெல்லாம் அடிநாதம் என்பது திமுக விசிக இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல் தான் நான் பாக்குறேன். நான் ஒரு பத்திரிகையாளராக மதிப்பீடு செய்வதென்றால், கிட்டத்தட்ட ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் இப்பொழுது வாய்ப்பு வழங்கப்படவில்லை மீண்டும் அப்படிங்கிறது பின்னால இவர்கள் எல்லாம் திமுகவோடு மிக நெருக்கத்தில் இருந்தவர்கள் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இன்னொன்று கடந்த காலங்கள்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை முதல்ல கோஷ்டமாக பண்ணது விசிக தான். ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அதற்கான தேவை இப்பொழுது எழவில்லை என்று திருமாவளவன் அவர்களே மறுத்தார். திமுகவுக்கு குடைச்சலை தருகிறார் அல்லது எரிச்சலை தருகிறார் என்பதற்காக ஆதவர்ஜுனா அவர்களை ஒதுக்கி வைத்தார். அவர் கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்காக அல்லது திமுகவுக்காக பல சமரசங்களை செய்திருந்தார் திருமாவளவன் அவர்கள். அவருடைய அடிநாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக மரபின்படி பாஜக என்கிற ஒரு சக்திக்கு எதிராக திமுக உறுதியாக இருக்காங்க, அவர்கள் பின்னால் இருக்கலாம் அப்படின்னு நிற்கிறார். பட் ஏன் காட்டுமன்னார் கோயில் அவர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வருது, ஏன் அவரே அதை மறுதளிப்பு செய்யக்கூடிய சூழல் வருது, இது எல்லாவற்றுக்கும் பின்னாக திமுக அவருக்கு கொடுத்த அந்த 8 இடங்கள் என்கிற மதிப்பீடு உண்டு. இன்னொன்று, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிற பொழுது திமுக தரப்பில் வந்தவர்களே கூட உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த தொகுதி வேண்டாம்னு சொல்றாங்க, அவங்க அங்கதான் போட்டியிட விரும்புறாங்க என்று சொன்னதாகவும் தகவல். விசிகாவிலிருந்து வந்தவர்கள் மறுக்கலாம் அல்லது இருக்கலாம். பட் அப்படியெல்லாம் பேச்சுகள் வருகிற பொழுதுதான் நம்மை விட அவர்கள் திமுகவுக்கு அதிக விசுவாசத்தையோ அல்லது சிநேகத்தையோ காட்டுவது என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். பட் அவரே மிகவும் ஒரு நல்ல தன்மையோடு அவர்களையும் அனைத்து கூட்டங்களுக்கும் அழைக்கிறதும், பட் அவர்களே சிலர் அதை புறக்கணிக்கிறதும் வராமல் இருக்கிறதும் இப்ப நம்மளே கண்கூடாக பார்க்கக்கூடிய விசிகாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குழப்பம் இருப்பது போன்ற ஒரு காட்சி அமைப்பும் தெரிகிறது ஒன்று. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து நிறுத்தக்கூடிய நபர்கள் வர தலையீடு அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர் கட்டுப்படுத்த விரும்பியதும் ஒரு நிலை. இன்னொன்று, மிக முக்கியமா அவர் பாத்தீங்கன்னா கமலஹாசன் விஷயத்துக்கு மற்ற கூட்டணி கட்சிகளை விட, ஏன் கமலஹாசனே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்வர் அவரை பாராட்டி நன்றி தெரிவித்து சொல்கிறார் சமூக வலைதளங்கள் வழியா. ஆனா திருமாவளவன் அவர்கள் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதை ஒரு துணியில அவர் பேசுகிறார். இன்னொன்று, காட்டுமன்னார் கோயில் பகுதியில அவர் போட்டியிடுகிற பொழுது அந்த அறிவிப்பை வெளியிடுகிற பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தல் மிக வித்தியாசமான மாறுபட்ட ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப கிட்டத்தட்ட அவருடைய நிலைப்பாடு என்பது, நீங்க ஒரு பாஜக என்கிற ஒரு பூதத்தை காட்டி அல்லது அது உண்மையாகவே இருந்தால் அதை காட்டி பாஜக எப்படி தமிழ் மண்ணில் காலூன்ற பார்க்கிறது என்று சொல்வதை போல பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் உள்விழுங்கிக் கொண்டு திமுக தன்னை வளப்படுத்திக் கொள்கிறது அல்லது நான் வளப்படுத்திக் கொள்வது என்பது இடங்களுடைய அடிப்படையில் இல்ல சார். இப்ப சாமிநாதன் சார், இதுல சாமிநாதன் சார், அது மாதிரியான சில முரண்கள் அவர்கள் திமுக விசிக்குள்ள இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு தான் நான் பாக்குறேனே ஒழிய, கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிடுவதற்கு முடிவெடுத்தது என்று சொல்வது ஒரு மெசேஜ் தான். திமுகவுக்கு அவர் சொன்ன ஒரு மெசேஜ் தான். நானே போட்டியிடவும் தயாராக தான் இருக்கேன்,
அவர் அந்த இடத்துல சொல்றாருல, தமிழ்நாட்டின் திசைவழியை மாற்றுகிற தேர்தல் அப்படின்னா ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத தேர்தலாகவும் போயிடலாம். அப்ப விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு விஷயம், ஒருவேளை திமுக 200 இடங்களை வெல்ல முடியும்னு சொன்னா திருமாவளவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி திமுகவுக்கு எதிராக என்ன சட்டமன்றத்துல இருந்து கூட்டணி கட்சியாகவே தொடர்ந்தால் என்ன காரசாரமாக பேசிவிட முடியும்? வேல்முருகனுடைய இடம் என்ன இன்னைக்கு? வேல்முருகன் அவர்கள் காரசாரமாக திமுக விமர்சித்தவர் தானே, அப்பா அவர்களுடைய மல்லு கட்டியவர் தானே, இன்றைக்கு அவர் கூட்டணியிலே இல்லையே. அவ ஏறக்குறைய திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பெரிய நெருக்கடியான காலகட்டம் தான் நம்ம இருக்கிறதுல கட்சியை இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும். உண்மையிலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு கூட தலைவர்கள் தான் இருக்காங்க. விசிக இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. நீங்க திமுகவுக்காக அந்த உறவுக்காக மேங்கலையில் சம்பவம் நடக்கிற பொழுது சாமிநாதன் சார், இதுல எனக்கு ஒரு 2-3 கேள்வி தொடர்ச்சி நீங்க பேசிட்டு இருக்க தொந்தரவு பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா எனக்கு நிறைய கேள்விகள் இதில். இப்போ நீங்க சொன்னீங்க திருமாவளவர்கள் தான் ஏன் காட்டுமன்னார் கோயிலில் வேட்புமனு தாக்கல், அதாவது தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கார், ஒரு எம்எல்ஏவாக ஏன் தான் வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிறத சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில். ஆனால் திருப்பி அவரே அதை மறுதளிச்சிட்டார் அப்படிங்கிற சொன்னோம். இப்போ நான் முதல்ல இந்த ஒரு கேள்வி கேட்டேன், அவர் சொன்னதாக இருந்த காரணங்கள் அப்படியே தானே இருக்குது, அந்த காரணம் அப்படியே தான் இருக்கு. அவர் வித்ரா பண்ணதாக சொன்னப்பட்ட போதும் அந்த காரணம் அப்படியே தானே இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இல்ல, அதுதான், அதாவது அவருக்கு திமுக 8 இடங்கள் என்பது ஒரு குறைவான இடம் என்பதும் அவர் அதனாலதான் திமுகவுக்கான மெசேஜாக தான் அதை அவர் சொன்னாரு. நான் தான் சொன்னேன்ல, ஒருவேளை அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோமே, அவர் சொன்ன காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜக திமுக பெரும்பான்மையாக வந்தாலும் கூட அவர்களிடம் ஆட்டமாடுவார்கள் சொன்ன காரணம் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நடந்தது? வேட்புமனு கொடுத்ததுக்கு பாஜகவோடு வந்ததெல்லாம் யாரு? எத்தனை மாநிலத்தினுடைய முதல்வர்கள் வந்தாங்க. கடைக்கோடி கன்னியாகுமரியில் விஜயதரணி அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்கிற பொழுது சுரேஷ் கோபி வர்றார். கேரளாவில் இருந்து மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி வர்றார். நீங்க இப்ப திருமாவளவன் அவர்கள் சொன்ன கூற்றை பொருத்தி பாருங்களேன். பாஜகவினர் யார் மெஜாரிட்டியாக வந்தாலுமே கூட அவர்கள் பல வித்தைகளை செய்வார்கள். திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அது அப்படியே தான் இருக்கு. அது நடக்குதான்னு பாருங்களேன். இப்ப ஏன் வேட்புமனுக்கு ஏன் வெளிமாநிலத்துல இருந்து முதல்வர்கள் வரணும்? ஏன் பாஜகவோட அகில இந்திய தலைவர்கள் வரணும்? கடந்த 21 தேர்தல் நடந்தது, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, எப்படி வந்தாங்களா? அப்ப திருமாவளவன் அவருடைய கூற்று சரியானதாக கூட இருக்கலாம், அது அப்படியே தான் நிக்கிறதாவும் கூட இருக்கலாம். பட் அதை விட மிக முக்கியமா அவர் மெசேஜ் சொன்னது திமுக தான் சொன்னாரு நான் பாக்குறேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு காலகட்டத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 8 இடங்கள் என்பதும் குறைவு. அவருக்கு அதுல ஒரு மனத்தாங்கல் இருக்கு. கூட்டணி கட்சிகளை அணுகிய முறையிலையும் நீங்க கமலஹாசனா போட்டியிடாதுன்னு அறிவிக்கிறத இன்முகத்தோட ஒரு வெளியில ஒரு பிரஸ் மீட்ல ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றாரு. நீங்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய அங்கமா இருந்ததை யோசிச்சு பாருங்க. நேற்று வரை உறவோடு பயணித்த வேல்முருகனுடைய நிலையை எடுத்து பாருங்க. விசிகாவுக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களையும் தேமுதிகவுக்கு 10 இருக்கிற இடங்களையும் பாருங்க. இப்ப இன்னொரு நுட்பமான ஒரு இடம் இல்ல சார், அதுதான தேர்தல், அதுதான தேர்தல். சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கலேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை காப்பது முக்கியமா, பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தை காப்பது முக்கியமானா அதை விட முக்கியம் பார்லிமெண்ட்ல மோடியவே நேரடியாக எதிர்க்க முடியுது. அவன் ஏன் இவர் சட்டமன்றத்தை என்பதை ஒரு விருப்பங்கள்ல ஒன்றாக வைத்திருக்கணும். அப்ப அவர் ஏறக்குறைய திமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைத்தார். அந்த மெசேஜை சொல்லுகிற இடத்துல திருமாவளவன் அவருடைய கரம் ஓங்கி இருந்தது. பட் அந்த மெசேஜை அவர் சொல்லி முடித்த பின்பு திமுகவுடைய கரம் ஓங்கி விட்டது. கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல 8 பேருக்கு வேலை செய்யணுமே, 8 வேட்பாளர்களுக்கு வேலை செய்யணுமே. பல முரண்கள் இருந்திருக்கும். திமுகவினர் ஒத்துழைப்பாங்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கும். திமுகவே இதுல அப்செட் ஆனதா சொல்லப்படுது. காட்டுமன்னார் கோயில நீங்க ஏன் போட்டிடுறீங்கன்னு அவர்கிட்ட அப்செட் தெரிவிச்சதா சொல்லப்படுது. அப்ப அது மாதிரி பல முரண்கள் இருந்ததுனால் அவர் கிட்டத்தட்ட அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி இருக்கலாம். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி போட்டிட்ட போது ஒரு 87 ஓட்டு வித்தியாசத்துலதான் தொகுதியது. இப்ப வெற்றியா தோல்வியா அவருக்கு முக்கியம் இல்ல. நீங்க அதை விட மிக முக்கியமா பார்லிமெண்ட்ல நேரடியாக பாஜகவை எதிர்க்க முடியும், மோடியை எதிர்க்க முடியும். அப்படி என்றால் அவர் போட்டி போட்டிருக்கணும். அப்படி என்றால் அவர் போட்டி போட்டிருக்கணும் தானே. அப்படி என்றால் அவர் கண்டிப்பாக இந்த முறை களம் கண்டிருக்க வேண்டும் தானே. அந்த இடத்தை விட்டு வந்திருக்க கூடாது இல்லையா? அது அந்த இடத்துல அந்த நகர்வு ரொம்ப முக்கியமானதா தானே இருக்கு. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு பார்லிமெண்ட்ல தான் அவருடைய குரல் ரொம்ப வலுவாக தேவை என்பதை திமுக அவருக்கு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அவர் கிட்டத்தட்ட அவருடைய முடிவு மிகச் சரியானது. சட்டமன்ற தேர்தல் களம் என்பது, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் களம் என்பது தமிழக அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான். நீங்க திமுகவோ அதிமுகவோ சொல்லலாம், 2 பேரும் இலக்கு வைக்கலாம். திமுக வெல்வோம் 200ங்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 வெல்வோம்ங்கிறார். பட் கலை யதார்த்தம் திருமாவளவர்களை போன்ற ஒரு சீனியரா தொடர்ந்து களத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அவர் 200 வெல்வா 210 வெல்வோம் என்று சொன்னாலும் கூட விஜய் யாரோட ஓட்டு எடுக்க போறாருன்னே தெரியலையே நமக்கு. நம்ம யுகங்கள்ல தான் எல்லாரும் சொல்றோம் விஜய் இந்த கட்சி ஓட்டு எடுப்பாரு, அந்த கட்சி ஓட்டு எடுப்பாருன்னு. பட் விஜயால ஒரு பெரிய தாக்கம் இருக்க போயிருது. திருமாவளவன் அவர்கள் எடுத்த முதல் முடிவு சரிதான். ஒரு சட்டமன்ற தேர்தல்ல
சந்திக்கிறது, அது மூலமா பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஒருவேளை மைனாரிட்டி அரசாக எந்த அரசு அமைந்தாலும், மைனாரிட்டி அரசாக அமைந்தால் அது வாய்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் ஒரு மதிப்பீடு செய்திருந்தார். திமுக அவரிடம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சு நீங்க வந்து தனித்து கடன் காணக்கூடாதுங்கிற அழுத்தத்தினாலதான் அவர் பின்வாங்கிக்காம சார். ஒன்று வந்து இந்த விருப்பம், நான் விருப்பம் தான் பட்டேன் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்றது, முதல்ல ஒரு கட்சியினுடைய தலைவருடைய விருப்பம் என்பது யாரும் தலையீடு செய்ய போறதே இல்லை. அவர் எடுத்து சொன்னா அது பேர் விருப்பம் கிடையாது, முடிவுதான். அதுல விருப்பம் என்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. நான் ஒரு தொகுதியில் போய் ஒண்ணுமே கற்பனை பண்ணி பார்ப்பேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார்னா என்ன, முடிவு தெரிவித்தார், அவ்வளவுதான். அப்ப அதே போன்றுதான் இந்த நிலையும். அவர் முதல்ல அதற்கான ஒரு விருப்பம் தெரிவித்தாலும் அது பேர் முடிவுதான். அது முடிவாக அவர் நினைத்திருக்கலாம். பட் அது ஏன் மாற்றினார் என்பது ஒரு நிலை. ரெண்டாவது, நீங்க கேட்டதை போல ஏன் பிற கட்சிகள் வந்து அதுக்கு ஜனநாயக அமைப்புகள் ஏன் நீங்க கண்டிப்பா போட்டிக்கிட்டே தீரணும் அப்படின்றத சொல்லலைன்னா, எல்லாமே கடைசியில் என்னது ஓட்டு தான். தேர்தலுக்கு இன்னும் 18-20 நாட்கள் இருக்கு. சோ இந்த நேரத்துல திருமாவளவனுடைய குரலுக்கு வலு சேர்க்கிறதுக்காக கூட இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்து இல்ல நீங்க கட்டாயம் போட்டி போடணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது வலியுறுத்தினாலோ அல்லது மெல்ல சன்னமான குரலை சொன்னாலோ அது திமுகவை சங்கடப்படுத்துமா நினைச்சிருக்கலாம். கிரவுண்ட்ல வேலை செய்யணுமே, எல்லா கட்சியினரும் இணக்கமாக வேலை செய்யணுமே. எங்கன சுற்றினாலும் அது வந்து நம்முடைய பார்வையில் அது ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கான ஒரு மெசேஜ் தான் திருமாவளவன் அவர்கள் கொடுத்ததும், இந்த கூட்டணி கட்சிகளுடைய மௌனமும் திமுகவுக்காக ஒருவேளை வேலை செய்வார்களோ என்கிற ஒரு ஆற்றலுடைய வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இன்னொன்று, கூட்டணிக்குள்ள தேவையில்லாத முரண்களை உருவாக்கலாம். அதனால அமைதியா இருக்கலாம் கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ரைட் சார், ரைட்.